புத்தக பிரியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்களை எமது அமுதச்சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். காற்றாய் வருவேன் உன்னோடு கதை பேச. இந்த கதையின் தொடர்ச்சி இனிமேல் ஜென்ம பந்தம் என்ற பெயரில் தொடரவிருக்கிறது என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வருண், தாரணி இருவரும் காலை உணவை முடித்துவிட்டு அவர்களின் அறைக்கு திரும்பினர். இருவருக்கும் ஏற்பட்ட அனுபவம் முற்றிலுமே அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. வருண், அந்த போட்டோவில் இருக்கும் நீ என்னை பார்த்து பேசினாய், எப்படி சாத்தியம்? தாரணி, ஆமா தருண், அந்த போட்டோவில் இருந்த நீயும் என்னிடம் பேசினாய், இது எப்படி சாத்தியம் என்று நினைக்கின்றாயா? இங்கு எதுவும் சாத்தியமே. சரி, இந்த அரண்மனையை சுற்றியுள்ள இடங்களை பார்த்துவிட்டு வரலாமா? தருணுக்கு என்னவோ சிறிது அச்சமாகவே இருக்க, தாரணி அவளுக்கோ சிறிதும் அச்சமின்றி அவன் கையை பற்றி இழுத்து கொண்டு சென்றாள். வாருங்கள், போகும் முன் அண்ணாவை பார்த்து பேசிவிட்டு செல்வோம் என்றாள். அம்மா மஞ்சு, என் மகனிடம் ஏதோ முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதா? மஞ்சு இல்லை என்றால் அவரது மனம் வருத்தப்படும் என்று எண்ணியவள், சிறிது முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என நினைக்கிறேன் மாமா. நேற்று நான் அவருடன் பேசும் பொழுது அவரது விழிகள் அசைந்தன. ஆனால் ஒரு செகண்ட் தான். பின் பழையபடியே ஆகிவிட்டார் மாமா. நீங்களும் அவருடன் பேசி கொண்டிருங்கள் மாமா. பழைய நினைவுகளை அவருக்கு நினைவூட்டுங்கள். நான் பிரசப் ஆகிவிட்டு வருகிறேன் என்ற மஞ்சு குளியலறைக்கு சென்று விட்டாள். தாரணி, வருண் உள்ளே வந்தார்கள். அப்பா, அண்ணன் எப்படி இருக்கிறார்கள் அப்பா? தருணும் சேர்ந்து கேட்டான். ஆமாம்மா, மச்சான் எப்படி இருக்கிறார்? ஏதேனும் முன்னேற்றம் தெரிந்ததா அவரிடம் என்று தருணும் கேட்டான். ஆமாம்மா பிள்ளை, மஞ்சு அவனுடன் பேசும் பொழுது அவனது விழிகள் அசைந்தனவாம். சொல்லிவிட்டு குளிக்கச் சென்றுள்ளாள். எனக்கு மிகவும் சந்தோஷமாக உள்ளது என்றார். ஆமாம் அப்பா, அண்ணா மிகவும் விரைவில் சுகமடைந்து விடுவார். நீங்கள் வேண்டுமானால் பாருங்களேன். உண்மைதான் தாருமா. ஆமாம், நீங்கள் எங்கு கிளம்பி விட்டீர்கள்? அதுவாப்பா, நானும் தருணும் சுற்றியுள்ள நமது இடங்களை பார்க்க செல்கிறோம் அப்பா. அப்படியா? இங்கு அவ்வளவாக பாதைகள் தெரியாதே. பாதைகள் எல்லாம் அழிந்து போய்விட்டன. சரி, கவனமுடன் சென்று வாருங்கள். அதுதான் காவலுக்கு உங்களுடன் நண்பர்கள் எப்பொழுதும் இருப்பார்கள். அதனால் பயமில்லை. சென்றுவிட்டு சீக்கிரம் வந்துவிடுங்கள். சரிதானம்மா? அம்மா தாரணி, பின்வாசல் வழியாக செல்லுங்கள். அந்த பக்கம் உங்களுக்கு செல்வதற்கு எளிதாக இருக்கும் என்றார். சரிங்கப்பா என்று இருவரும் கிளம்பினர். தருண், சங்கியும் நம்முடன் வருவாள் இல்லையா? கண்டிப்பா என்றான் வருண். இருவரும் பின்வாசல் வழியாக இறங்கி நடந்தனர். தாரணி அப்பா சொன்னதை விடவும் பாதைதான் எளிதாக இல்லை என்பது உள்ளே செல்ல செல்ல இருவரும் புரிந்து கொண்டனர். அனைத்து வழிகளும் ஒன்று போல் இருந்தன. வருண், தாரணி, நாம் திரும்பி வருவது எளிதானது இல்லை என்று நினைக்கிறேன். ஏன் அப்படி கூறுகிறீர்கள்? அனைத்து பாதைகளும் ஒன்று போலவே இருக்கிறது பார். அதற்கென்ன, நாம் செல்லும் வழியில் உள்ள மரங்களில் ஏதாவது மார்க் பண்ணி வைத்தால் நாம் திரும்புவதற்கு எளிதாக இருக்கும் இல்லையா? ஆமாம், நீ சொல்லும் யோசனையும் மிகவும் சரியானதுதான். நீதான் அறிவாளி பொண்டாட்டியாச்சே. சரி சரி, புகழ்ந்தது போதும். கையில் ஒரு குச்சியை எடுத்து வழியில் உள்ள மரங்களில் மார்க் பண்ணுங்கள் என்று கூறினாள் தாரணி. ஓகே பொண்டாட்டியே, செல்வோமா? ஓகே அத்தான் என்ற தாரணியை இடிப்பை பிடித்து வளைத்து இதழோடு இதழ் பொருத்தினான். தாரணி திடீரென்று விலகினாள். வருண், என்ன இது? இங்கு நான் மட்டும் இல்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தரவு எஜமானி என்றான் வருண். இருவரும் இறங்கி நடந்தனர். சங்கி, எங்களுடன் வருகிறாயா? சங்கி சங்கி என்று வருண் அழைக்க, இதோ அத்தான், உங்கள் பின்னோடுதான் நானும் வந்து கொண்டிருக்கிறேன் அத்தான், கவலை வேண்டாம் என்றாள் சங்கீதா. பின்னும், அக்கா, இங்குள்ள பாதைகள் அனைத்தும் ஒன்று போலவே இருக்கின்றன. அதனால் இருவரும் சற்று கவனமாக இருங்கள். நானும் ஏதாவது ஆபத்து வந்தால் முன்பாகவே எச்சரித்து விடுகிறேன். கவனத்துடன் வந்து கொண்டிருங்கள் என்று சங்கியும் கூறினாள். சிறிது தூரம் சென்று கொண்டிருந்தார்கள் காட்டிற்குள். அங்கு மரங்களும் செடிகளும் பின்னி பிணைந்திருந்தன. பாதைகள் தாறுமாறாயிருந்தது. தாரணி
வருணின் கையை இறுக்க பிடித்து கொண்டாள். அத்தான், வெளியிலுள்ள பாதைகள் போல் இல்லை. இங்கு பாதைகள் மிகவும் அடர்த்தியாக ஒருவர் பின் ஒருவர் செல்லும் வழியாகவே இருக்கிறது. பார்த்து வாருங்கள். இருவரும் கவனமுடன் கையை பிடித்து கொண்டு நடந்து கொண்டிருந்தார்கள். சிறிது தூரம் நடந்து சென்றார்கள். கொஞ்ச தூரம் சென்றதும் இருவரும் கண்களை விரித்தார்கள். எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் என்ற புல்வெளி, நடுவில் பூக்கள். உலகத்திலுள்ள அனைத்து பூக்களும் இங்குதான் இருக்கின்றனவோ என்று சொல்லும் அளவிற்கு எங்கு காணினும் வெறும் பூக்களே மலர்ந்து காட்சியளிக்கப்பட்டன. அதன் நறுமணம் அவள் உணராத நறுமணமாயிருந்தது. வருண், சிறிது நேரம் இங்கு அமர்ந்து விட்டு செல்வோமா என்று தாரணி வருணிடம் கேட்டாள். அவனும் சம்மதம் தெரிவித்தான். இருவரும் அங்கு உள்ள பூக்களை பறித்து விளையாடினார்கள். வருண் அந்த பூக்களை பறித்து தாரணியின் தலையில் சூடிவிட்டான். இருவரும் இவ்வாறு விளையாடி கொண்டிருக்கையில் ஏதோ சத்தம் கேட்டது. என்ன சத்தம் தாரு? உனக்கு ஏதாவது கேட்கிறதா என்று கேட்டான் வருண். இல்லையே, அப்படி ஒன்றும் கேட்கவில்லை. நீங்கள் ஏதோ ஞாபகத்தில் ஏதோ சொல்கிறீர்கள். காட்டில் ஏதாவது பிராணிகள் சென்று கொண்டிருக்கும், அதை பார்த்து பயந்து விட்டீர்களோ என்றாள் தாரணி. இல்லை இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. ஏதோ மனிதர்கள் சத்தம் போல் இருந்தது, அதனால் தான் உன்னிடம் கூறினேன். அப்படி எதுவும் எனக்கு கேட்கவில்லை, கேட்டால் கூறுகிறேன் என்று அத்துடன் அந்த பேச்சை நிறுத்திவிட்டாள். மீண்டும் சிறிது நேரம் விளையாடினார்கள். பின் மறுபடியும் வருண் சொன்னான், மீண்டும் அந்த சத்தம் நம்மளை நெருங்குவது போல் தெரிகிறது. உனக்கு உணர முடிகிறதா? நன்றாக கூர்ந்து கேட் என்று கூறினான் தாருணியிடம் வருண். திடீரென பெரும் சத்தம் கேட்டது. நிறைய பேர் கையில் வேலுடனும் அம்புடனும் ஓடி வந்து கொண்டிருந்தார்கள். மரங்களை தாண்டி ஓடி வந்தார்கள். இதோ சித்ராவும் பாலாவும் இங்குதான் இருக்கிறார்கள், பிடியுங்கள் அவர்களை என்று கூறிக்கொண்டு வேகமாக ஓடி வந்தார்கள் இவர்களை நோக்கி. அவர்கள் நம்மைதான் குறிவைத்து ஓடி வருகிறார்கள் என்ற வருண் தாருணியின் கையை பிடித்து கொண்டு கண் போன போக்கில் வேகமாக ஓடினான். மரங்கள் செடிகளை எல்லாம் தாண்டி ஓடினான். புதர்களுக்குள்ளாம் நுழைந்து ஓடினார்கள். இருவரும் ஓடிக்கொண்டே இருந்தார்கள். எங்கெங்கோ ஓடினார்கள். கடைசியில் ஒரு மரத்தின் பின்னே ஒளிந்து கொண்டார்கள். அதற்குள் அந்த படைகள் அனைத்தும் அந்த இடத்தை நெருங்கிவிட்டன. இங்குதான், இந்த இடத்தை விட்டு தாண்டி இருக்க மாட்டார்கள். அவர்களை பிடித்து கொண்டு போய் நம் தளபதியிடம் கொடுத்தால் நமக்கு தகுந்த சன்மானம் கிடைக்கும் என்று ஒருவன் கூறினான். மற்றொருவன், ஆம் ஆம், விரைவில் தேடுங்கள், அவர்களை இப்பொழுதே கைது செய்ய வேண்டும் என்று இன்னொருவன் கூறினான். அவர்கள் பார்ப்பதற்கு மிக கர்ண கொடூரமாக இருந்தார்கள். கண்களில் இரத்தம் வழிந்தது, முகத்திலும் இரத்தம் வழிந்தது, உடைகளெல்லாம் பீந்து தொங்கின, உடம்பு கண்ணங்கரையில் என்று பார்ப்பதற்கே அருவருக்கத்தக்க தோற்றத்துடன் காணப்பட்டனர் அனைவரும். சங்கீதா மெதுவாக சொன்னாள், அக்கா, அவர்கள் அங்கு தேடிக்கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் இப்படியே வாருங்கள் என்று இருவரையும் அழைத்து கொண்டு வேகமாக சென்றாள். இருவரும் அவளின் புகை போன்ற அந்த உருவத்தின் பின் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தனர். திடீரென்று இதோ போகிறார்கள் என்று ஒருவன் கத்தினான். அக்கா, நம்மளை பார்த்து விட்டார்கள், நீங்கள் வேகமாக வாருங்கள் என்று ஒரு பெரிய மரத்தின் புதருக்குள் இருவரையும் ஒளியும்படி கூறினாள் சங்கீதா. இருவரும் ஒளிந்து கொண்டனர். அவர்கள் எங்கெங்கே தேடிக்கொண்டு அவர்கள் ஒளிந்து கொண்டிருந்த இடத்திற்கு வெகு அருகில் வந்துவிட்டிருந்தனர். அதில் ஒருவன், தளபதியாரே, அவர்களை எங்கு தேடியும் கிடைக்கவில்லையே, இப்பொழுது என்ன செய்வது? தலைவரிடம் என்ன சொல்வது? இல்லை, இந்த இடத்தை விட்டு அவ்வளவு சீக்கிரம் செல்ல முடியாது, இங்குதான் இருக்க வேண்டும், சீக்கிரம் தேடுங்கள், அவர்களை இன்று எப்படியும் தலைவரிடம் ஒப்படைக்க வேண்டும், இவர்களுக்காக இத்தனை தலைமுறையாக காத்து கொண்டிருக்கிறோம் நம் தலைவர் அவரிடம் அவர்களை ஒப்படைத்தே ஆக வேண்டும், அவர்களை தேடுங்கள். அவர்கள் தேடிக்கொண்டு இவர்கள் மறைந்திருந்த இடத்திற்கு வெகு அருகில் வந்துவிட்டனர். அதில் ஒருவன் இவர்களை பார்த்து விட்டான். உடனே கத்தினான், நீங்கள் எங்குதான் இருக்கிறீர்களா என்றான். அவன் பார்ப்பதற்கு அதி பயங்கரமாக இருந்தான். அவன் முகத்தில் இரத்தம் பூசியிருந்தான். பற்கள் எல்லாம் கரைபிடித்து
கன்னங்கள் குழிக்குள் புதைந்து கிடந்தன. பார்ப்பதற்கு சவம்போல் பயங்கரமாக தோன்றினான். அவன் மட்டுமன்றி அங்குள்ள அனைவருமே அவ்வாறு இருந்தனர். அவர்கள் அனைவரும் இவர்களை நெருங்கி மிக சமீபத்தில் வந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சங்கீதா, சீக்கிரம் மாறுங்கள், அத்தானுக்கும் அக்காவிற்கும் ஆபத்து நெருங்கிவிட்டது என கத்தினாள். அப்பொழுது நொடியில் புகை போன்ற உருவங்கள் தோன்றின. அவர்களுக்கு அரண்போல் தோன்றி அவர்களை அடித்து துரத்தினர். அவர்கள் அனைவரும் உடனே மறைந்து மாயமாய் போயினர். உடனே சங்கீதா, நீங்கள் இருவரும் சீக்கிரம் வீட்டிற்கு செல்வீர்களாம், இங்கிருந்தால் உங்களுக்கு ஆபத்தாம், உடனே செல்லுங்கள் என்று சங்கீதா பதறினாள். அவர்கள் இருவரும் ஓட்டமும் நடையுமாக வந்த வழியே ஓடி வந்தனர். நாம் பாதை மாறி போகாமல் இருக்க வரும்பொழுது மார்க் பண்ணியதை வைத்து கவனித்து செல்லுங்கள் என்றாள் தாரணி. அக்கா, நான் செல்லும் பாதையிலேயே வாருங்கள் என்ற சங்கீதா புகை உருவமாய் அவர்களுக்கு முன் தெரிந்தாள். அவள் பின்னே இவர்கள் இருவரும் ஓடினர். இதோ இன்னும் சிறிது தூரம்தான், பயப்பட வேண்டாம், முன்னே நானும் உங்களின் பின்னே அவர்களும் வருகிறார்கள், அதனால் பயம் கொள்ளாமல் வாருங்கள் அக்கா என்றாள் சங்கீதா. பூக்கள் நிறைந்த அந்த நந்தவனத்தை அடைந்தார்கள். இன்னும் சிறிது தூரம்தான், வேகமாக வாருங்கள் என்று சங்கீதா அவர்களிடம் கூறிக்கொண்டு வேகமாக முன்னோக்கி போய்க் கொண்டிருந்தாள். அவர்கள் இருவரும் அவளை பின்தொடர்ந்தபடி நடந்து வந்து கொண்டிருந்தனர். ஒரு வழியாக வீட்டின் பின்வாயிலை அடைந்தனர். அப்பா, வீட்டை நெருங்கிவிட்டோம், தாரு என்றான். வீட்டிற்குள் அவசரமாக நுழைந்தவர்களை கண்ட தாருவின் தந்தை, என்ன மாப்பிள்ளை, ஏதாவது பிரச்சனையா என்றார். அதற்குள் தாரு வருணை பார்த்து கண்ணால் சைகை செய்து அப்பாவிடம் சொல்ல வேண்டாம் என்று சைகை செய்தாள். அவனும் அவ்வாறே விழியால் பேசினான். மாமா, அதெல்லாம் ஒன்றுமில்லை, பேசிக்கொண்டே சென்றதில் நேரம் தெரியவில்லை, ரொம்ப தூரம் சென்று விட்டோம், பசி எடுத்த பின் தான் அதிக தூரம் வந்துவிட்டது தெரிந்தது. தாருவும் பசியில் ஒரு மாதிரியாக ஆகிவிட்டாள். அதனால் தான் வேகமாக வந்து சேர்ந்தோம். ஓ அப்படியா, நாங்களும் உங்களுக்காக வெயிட் பண்ணி பார்த்துவிட்டு இப்பொழுதுதான் சாப்பிட்டோம். நீங்கள் போய் ப்ரெஸ்அப் ஆகிவிட்டு சாப்பிடுங்கள், நான் அண்ணனை பார்த்துவிட்டு சிறிது ரெஸ்ட் எடுக்கிறேன் என்று அவர் கிளம்பினார். வருண், தாரு, நாம் ஒன்றாகவே குளிக்கலாமா என்றான். ஐயே, ஆசையை பாரு என்றவளை இறுக்கி அணைத்து நெற்றியில் இதழ் பதித்தான். ரொம்ப பயந்து விட்டீர்கள் போலவே, என்னிடம்தான் வீரவசனமா? ஹே, என்னை பார்த்து கோலை என்கிறாயா? பின்னே இல்லையா, கொஞ்சம் நேரத்திற்கு முன்னால் உங்கள் முகத்தை பார்த்திருக்க வேண்டுமே என்றாள் தாரணி. அவர்கள் என்ன நம்மை போல் மனிதர்களா என்ன? அனைத்தும் துர் ஆத்துமாக்கள் போல் அல்லவா இருந்தன. நான் கூட முதலில் அவர்களை பார்த்தவுடன் நம்ப முடியவில்லை. இந்த காலத்திலும் இவர்களைப் போல் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்றுதான் நினைத்தேன். ஆனால் சங்கி கத்தியவுடன் ஒரு நொடியில் மின்னல் போல மறைந்து போனார்களே, என்னால் இன்னும் நம்ப முடியவில்லை. அவர்கள் அப்பொழுதென்றால் மனிதர்களே இல்லையா? இங்கு இன்னும் என்னவெல்லாம் சந்திக்கப் போகிறோமோ என்று கன்னத்தில் கைத்தபடி அமர்ந்தான் வருண். அவனின் குழந்தைத்தனமான கவலை படிந்த முகத்தை பார்த்த தாரணி அவன் தலையை கோதிவிட்டு, எல்லாம் நமது நன்மைக்காகவே நடக்கின்றன, நீங்கள் எதையும் நினைத்து கவலை கொள்ள வேண்டாம், அமைதியாக இருங்கள். அவன் நெற்றியில் இதழ் பதித்தாள். உடனே வருண், நீ இப்படி செய்வாய் என்று முன்பே தெரிந்திருந்தால் இதைவிட சோகமாக இருந்திருப்பேனே தினமும் என்றான் வருண். போங்கள் வருண் என்றவள் அவனை இறுக்கி அணைத்து அவனின் முகம் முழுவதும் முத்தமலையாய் நனைத்தாள். அறைக்குள் குளிர் பரவ ஆரம்பித்தது. உடனே தாரிணி, என்ன சங்கி, ஏதாவது பிரச்சனையா என்றாள். இல்லை அக்கா, அவர்கள் உங்கள் இருவரையும் சாப்பிட அழைத்தார்கள் என்றாள். இதோ வந்துவிட்டோம் என்றவள் வருணின் கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்றாள். அங்கு அனைத்தும் இருவருக்கும் பிடித்த ஐட்டங்களாகவே சமைக்கப்பட்டிருந்தன. ஆனால் வருணிற்குத்தான் சாப்பிட முடியவில்லை. ஏனெனில் காட்டிற்குள் நடந்த அந்த நிகழ்ச்சியே அவன் மனதில் வந்து சென்றது. வெளியே தைரியமாக இருந்தாலும் மனதிற்குள் சிறிது அச்சமாகவே இருந்தது வருணிற்கு. எங்கே மறுபடியும் தாருவை பிரிந்து விடுவோமோ என்று தன்னையும் அறியாமல், என் தாருவை இனிமேல் எதற்காகவும் என்னால் இழக்க முடியாது என்று கத்திவிட்டான். உங்களுக்கு என்ன ஆயிற்று வருண், ஏன் இப்படி கத்தினீர்கள்? விழித்து கொண்டே கனவு காண்கிறீர்களா என்று செல்லமாக தலையை தடவினாள். வருண் சாப்பிட மனமின்றி எழுந்துவிட்டான். தாரணியும் எழுந்துவிட்டாள். நீங்கள்
காட்டுக்குள் நடந்ததையே நினைத்து கொண்டிருப்பதால் தான் இந்த அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது என கூறினாள் தாரணி. சரி வருண், நீங்கள் கொஞ்சம் தூங்கி எழுந்து ரெஸ்ட் எடுத்தால் எல்லாம் சரியாகிவிடும் என கூறினாள். சரி என இருவரும் மெத்தையில் விழுந்து புரண்டு படுத்தார்கள். படுத்ததும் ஆழ்ந்த நித்திரையும் உண்டானது. ஆனால் அவர்களுக்கு ஓய்வு கிடைத்ததா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும். நந்தவனம் பல வகைப்பட்ட நறுமண பூக்கள் பூத்து குலுங்கி அந்த இடத்தையே ரம்மியமாக்கியது. அவர்கள் இருவரும் சற்று முன் சென்றார்களே அதே இடம். ஆனால் அமர்வதற்கு இருக்கைகள் இடப்பட்டிருந்தன. சுற்றிலும் காவலர்கள் கையில் வேலுடன் நின்றிருந்தார்கள். தாரு நடுவிலும் அவளின் இருபுறமும் இருவர் அமர்ந்திருந்தனர். அதில் பெண்ணானவள் தாருவிடம், சித்ரா, உன் மனம் கிளேசமுடைய என்ன காரணம்? அதை உன் தாயிடம் கூறமாட்டாயா என கேட்க, மறுபுறம் அமர்ந்திருந்த ஆண் மனிதர், மகளே சித்ரா, நீ நினைப்பதை உன் கண்ணசைவில் செய்து முடிக்க நான் இருக்கும் பொழுது நீ ஏன் இவ்வளவு கவலையுடன் காணப்படுகிறாய் என்று பாசமுடன் வினவும் அவளின் அன்னையையும் தந்தையையும் காண அவளுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் என்ன செய்வது? எனினும் தன் அத்தையின் மகன் நந்தனின் தந்தை இவளது மாமா நாரீஸ்வரனையும் நினைத்தால் கோபமாக வந்தது. எப்படி தந்தையே, மாமா நந்தனை திருமணம் செய்வதற்கு நான் சம்மதிக்க வேண்டும் என்று என்னை வற்புறுத்தலாம் என்று என்னுடைய விருப்பம் முக்கியம் இல்லையாம்மா என்றாள் சித்ரா. அதற்குத்தான் இத்தனை வருத்தமாக இருக்கிறாயா? அதுதான் நாம் ஏற்கனவே முடிவு செய்து விட்டோமே. இப்பொழுது அதை பற்றி என்ன கவலை? அதை விடமா. இன்னும் பாலாவிற்கும் உனக்கும் திருமணம் நடைபெற 2 தினங்களே உள்ளன. திருமணத்திற்கு தயாராவதை விட்டுவிட்டு இப்படி கவலையுடன் இருக்கலாமா என்று அவளின் தந்தையார் ஆறுதல் படுத்தினார். அங்கு பார், உன் தோழிகள் அனைவரும் உன் திருமணத்தை நினைத்து எவ்வளவு குதூகலமாக இருக்கிறார்கள். நீ என்னடாவென்றால் இங்கு உட்கார்ந்து கொண்டு அமைதியாகவும் வருத்தமாகவும் காணப்படுகிறாய். இது எனக்கு மிகவும் வருத்தமாக உள்ளது சித்ரா. இதை நினைத்து நீ வருத்தப்பட வேண்டாம். நான் நாரியிடம் பேசிக்கொள்கிறேன். நீ எதை நினைத்தும் கவலை அடைய வேண்டாம். எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள். போய் உன் தோழிகளுடன் அந்த குதூகலத்தில் நீயும் பங்கு பெறு. செல் சித்ரா என்று அவரின் தந்தையார் கூறினார். தாயார், பாலாவை சந்தித்தாயா? அவரிடம் சந்தோஷமாக பேசினாயா? இல்லையென்றால் எங்களிடம் உள்ளதை போல் அவரிடமும் உம்மென்றிருந்தாயா? சொல்லு சித்ரா என்றாள். இல்லை அம்மா, அவர் என்னை வந்து காணவே இல்லை. என் கவலைக்கு இன்னொரு காரணமும் இதுதான். நீங்கள் அது தெரியாமல் ஏதேதோ பேசி கொண்டிருக்கிறீர்கள் என்றாள் சித்ரா. அப்பொழுது சித்து என்று சத்தம் கேட்டது. திரும்பினாள். சித்துவின் அண்ணன் மால்மருகன் கையில் எதையோ தூக்கி கொண்டு வேகமாக வந்து கொண்டிருந்தான். எல்லாம் உனக்குத்தான். இது நன்றாக இருக்கிறதா என்று பார்த்து சொல் தங்கையே என்றான் சித்ராவின் அருகில் வைத்தபடி. அந்த துணியை பிரித்து பார் சித்ரா. சித்ராவும் மூட்டையாக கட்டியிருந்த துணியை அவிழ்க்கலானாள். அவிழ்த்தவுடன் அதற்குள் இருந்ததை பார்த்து அதிர்ச்சியில் அவள் கண்கள் அகன்றன. என்ன இது அண்ணா? ஐயோ அம்மா, இங்கு பாருங்களேன், எவ்வளவு அழகாக இருக்கிறது. எங்கு அண்ணா இதை தயார் செய்தாய்? எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. பாலா, சித்ரா, அண்ணா இதை நீ எப்படி செய்தாய்? உன்னுடைய யுக்தியே யுக்தி அண்ணா. உன்னுடைய யுக்தி போரில் மட்டும்தான் காட்டுவாய் என்று நினைத்தேன். இதிலும் காட்டிவிட்டாய். மிகவும் அற்புதம் அண்ணா. எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. திருமணத்தன்று நான் இதையே சூடிக்கொள்வேன் கிரீடமாக என்றாள் சித்ரா. ஆம் தங்கையே, அதற்காக தான் நான் தயார் செய்துள்ளேன். இது நான் மிகவும் பிரியமுடன் அளிப்பதாகும். கஷ்டப்பட்டு செய்துள்ளேன். திருமணத்திற்கு எதை அணிகிறாயோ இல்லையோ, நீயும் பாலாவும் இதை கட்டாயமாக அணிந்தே ஆக வேண்டும். குறைந்தது 1 மணி நேரமாவது இதை அணிந்திருக்க வேண்டும் என்றான் மால். அதற்கென்ன அண்ணா, அன்று முழுதும் நாங்கள் இருவரும் இதை தான் அணிந்திருப்போம் தலையில். இதை கலட்டவே மாட்டோம். நீ கவலையே படாதே என்றாள் சித்ரா. சரி அண்ணா, மற்ற ஏற்பாடுகள் எல்லாம் தயாராகி விட்டனவா? ஆம் தங்கையே, நீ கவலைப்பட வேண்டாம். நாங்கள் அனைவரும் பார்த்து கொள்வோம். நீ எந்தவித பதட்டமும் அடையாமல் நிம்மதியாக இரு. மாமா ஏதோ கூறினார் என்று மிகவும் கவலையாக இருந்தாயாமே. யார் கூறியது அண்ணா? உன் தோழி கூறினாள். ஓ,
அதுவும் உன் காதிற்கு எட்டிவிட்டதா? ஆமண்ணா, அந்த மாமாதான் நந்தனை நீதான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அவன் உன்னை நினைத்து கொண்டே இருக்கிறான் என்று என்னை மிகவும் வற்புறுத்தி விட்டார். எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. உனக்கே தெரியும் அல்லவா, பாலாவை தவிர வேறொருவரை நான் நினைத்து கூட பார்க்க முடியாது. அப்படி இருக்கையில் நந்தனை எவ்வாறு நான் மணமுடித்துக் கொள்வது? இது சாத்தியமில்லை என்று கூறிவிட்டேன். அவர் கண்களில் கோபம் வந்துவிட்டது. அவர் முகத்தை பார்ப்பதற்கே மிகவும் கொடூரமாக மாறிவிட்டார். எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவர் பற்களெல்லாம் நரநரவென்று கடித்தார். அத்துடன் விடாமல், பாலா இருந்தால்தானே அவனை திருமணம் செய்வாய் என்று வேற என்னை மிரட்டி கொண்டு சென்றார். அதனால் தான் எனக்கு மிகவும் கவலையாகிவிட்டது. தந்தையிடம் இதையெல்லாம் சொல்லவில்லை. சொன்னால் அவர் மிகவும் கவலைப்படுவார். இருந்தாலும் பாதியேதான் சொன்னேன். அவர் நந்தனை திருமணம் செய்ய என்னை வற்புறுத்துகிறார் தந்தையை என்றுதான் சொன்னேன். மற்றதை சொல்லவில்லை. அண்ணா, உன்னிடம்தான் சொல்கிறேன். நீதான் பாலாவிற்கு துணையாய் இருக்க வேண்டும். அவரை விட்டு எங்கும் சென்று விடாதே அண்ணா. எனக்கு மிகவும் கவலையாக உள்ளது. மாமா எதை வேண்டுவேனாலும் செய்வார். தன்னுடைய காரியம் நடப்பதென்றால் யாரையும் பழிவாங்க துணிந்து விடுவார். அதனால் பாலாவிற்கு துணையாக நீ இரு அண்ணா. எங்கும் சென்று விடாதே. தயவு செய்து இந்த தங்கைக்காக இந்த ஒரு உதவியை செய்து கொடு அண்ணா என்று வேண்டி கேட்டுக்கொண்டாள் தன் அண்ணன் மால்மருகனிடம். தங்கையே, என்ன இது? 2 நாளில் திருமணத்தை வைத்துக்கொண்டு இப்படி புலம்பி கொண்டிருக்கிறாய். நான் பார்த்து கொள்கிறேன். பாலாவிற்கு எதுவும் ஆகாது. அவன் மாவீரன். அது மட்டுமல்ல, மாவீரனுடன் இந்த மாவீரனும் சேர்ந்து இருக்கிறேன். அதனால் நீ எந்த கவலையும் பட வேண்டாம். நான் பாலாவை சுற்றி எப்பொழுதும் ஆட்களை கண்காணிக்கும்படி அமர்த்தி விடுகிறேன் இப்பொழுதே. அதனுடன் இன்னொன்றையும் மறக்காதே அண்ணா. நாரி மாமாவையும் கண்காணிக்க ஆட்களை ஏற்பாடு செய். அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் நமக்கு தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அவர் என்ன செய்கிறார், யாரை சந்திக்கிறார் என்பதையும் நாம் அவ்வப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் அடுத்த கட்ட முயற்சி ஏதாவது செய்தால் நமக்கு அது உடனே தெரிய வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய முயற்சியை நாம் முறியடிக்க முடியும். இல்லை என்றால் அவர் ஜெயித்து விடுவார். எனக்கு ஏனோ மிகவும் கவலையாக உள்ளது. என்னுடைய ஆழ்மனது ஏதோ நடக்கவிருக்கிறது என்று உறுத்தி கொண்டே இருக்கிறது அண்ணா. நான் துர்க்கை அம்மனிடம் போய் வேண்டிக் கொள்கிறேன் என்று துர்க்கை கோயிலை நோக்கி சென்றாள் சித்ரா. ஆனால் விதி வலியது அன்றோ, அது யாரை விட்டது? இத்துடன் ஜென்ம பந்தத்தின் இந்த பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் ஜென்ம பந்தத்தில் என்ன நடக்கிறது என்பதை காண ஆவலுடன் காத்திருக்கவும். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.